அன்புள்ள நடிகர் விஜய் ப்ரோ, உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? ஈவே ராமசாமியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஏற்கனவே திராவிட கழகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அம்பேத்கர் சொல்கிறீங்க, விடுதலை சிறுத்தை ஏற்கனவே அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு நாச்சியார்ன்றீங்க, அதை தேவர் பெருமக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கோயிலை அம்மான்றீங்க, அதையும் தேவர் பெருமக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அதை கொண்டு வந்து வச்சிங்க, அதை திமுகவும் அதிமுகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன புதுசாக நீங்கள் கொள்கையை கொண்டு வரீங்க? சோசியல் ஜட்ஜ்மெண்ட்ன்றீங்க, சமூக நீதின்றீங்க, ஏற்றத்தாழ்வு இல்லைன்றீங்க, பாசிச பாஜக பாய்சன் திமுகன்றீங்க. என்னத்தை பாசிச பாஜக, என்னத்தை பாய்சன் திமுக? முதல்ல உங்கள் கொள்கை கோட்பாடு என்ன தெளிவாக சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அதை திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னது. ஈவே ராமசாமி அவர்களை சொன்னீங்கன்னா அதை திராவிட கழகம், அம்பேத்கர் சொன்னீங்கன்னா அதை விடுதலை சிறுத்தைகள் இவங்களை கையில் எடுத்துக்கிட்டாங்க. என்னதான்ப்பா உங்கள் கொள்கை? இது வரைக்கும் அரசியல்வாதிக தமிழ்நாட்டை தலையில் மிளக அரைச்சி கிண்டி கிழங்கெடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் கிண்டி கிழங்கெடுக்க வர்றீங்க. உங்களை மீடியாக்கள் நோண்டி நுங்கெடுக்க போகுது. அண்ணா மாதிரி 67, புரட்சி தலைவர் மாதிரி 77 நேரடியாக சிஎம் சீட்டுக்கு போக வேண்டீங்க. அவங்கெல்லாம் இலக்கண இலக்கியங்களை அண்ணாத்துறை பேசி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து படிப்படியாக வந்தார். திராவிட கழக ஈவே ராமசாமி பெரியார் இடத்துல எழுத்தாளராக இருந்தார், பேச்சாளராக இருந்தார். திரைக்கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுத்தாளராக இருந்து பேச்சாளராக இருந்து அரசியல்வாதியாக இருந்து வந்தார். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அரசியலிருந்து திமுகவில் பொருளாளராக இருந்து வந்தார். நீங்கள் நாட்டுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க? கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த காசு வச்சு மெடிக்கல் காலேஜ் கட்டி கொடுத்துருக்காரு, உடல் ஊனமுட்டோருக்கு செஞ்சுருக்காரு.